Hi friends, last class வரை நாம் வந்து 6 properties of Fourier series பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து அடுத்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஒன்று வந்து கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன். இப்போது x1 of t ஒரு சிக்னல் இருக்குது, x1 of t இதனுடைய Fourier series coefficient d1n, அதே மாதிரி x2 of t ஓட Fourier series coefficient d2n. இப்போ இன்னொரு சிக்னல் இருக்குது, அது என்னன்னா x1 of t convolve with x2 of t. அப்போ இதனுடைய Fourier series coefficient என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t0 d1n into d2n. ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன். இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ இந்த சிக்னலை நான் x3 of t வச்சுக்கிறேன். அப்போது இங்கே கிடைக்கக்கூடியது d3n கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா t0 d1n d2n. இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் x1 of t அதாவது x3 of t straight away d3n equal to 1 by t0 integral 0 to t0 x3 of t e power of minus jn omega naught t dt 1 by t0 integration 0 to t0 x3 of t என்றது என்ன x1 of t convolution x2 of t into e power of minus jn omega naught t dt 1 by t0 integration 0 to t0. இப்போ கன்வல்யூஷனுக்கான நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியணும். கன்வல்யூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டு சிக்னல் இருக்குது, x of t கன்வல்யூஷன் y of t இருக்கு வச்சுக்கோங்களேன். இதனுடைய கன்வல்யூஷன் எப்படி இருக்குன்னா minus infinity to plus infinity x of tau y of t minus tau d tau. ஸோ இன்னும் நம்ம கன்வல்யூஷன் பார்க்கல. கன்வல்யூஷன் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம இதனோட டெரிவேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு சிக்னல் x of t y of t இருந்துச்சுன்னா அதனுடைய கன்வல்யூஷன் எப்படி இருக்குன்னா இன்டகிரேஷன் x of tau y of t minus tau d tau இருக்கும். அப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். பட் இங்கே நம்ம Fourier series இருக்கிறதுனால Fourier series வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியடுக்கு தான் எடுத்து பீரியட் சிக்னல் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம இன்டகிரேஷன் வந்து ஒரு பீரியடுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது இன்டகிரேஷன் பாருங்கள், இது வந்து t equal to 0 ஏற்கனவே இருக்கிறது tயில் இருக்குது லிமிட்டு. இப்போ நம்ம டவுக்கு மாற்ற போகிறோம். அப்போ இது வந்து டவுவில் வரும், டவு 0 to t0. நான் ஒரு டைம் பீரியட் நான் மாற்றுறதுனால 0 t0 எடுத்துருக்கேன். x1 of tau x2 of t minus tau d tau இது வந்து பார்த்திங்கன்னா கன்வல்யூஷனுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே என்ன இருக்குது, e power of minus jn omega naught t dt இருக்குது. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இன்டகிரேஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 1 by t0 இன்டகிரல் ஃபஸ்ட்டு டவ் எழுதிக்கோங்க, டவ் ஈக்குவல் டு 0 to t0. இப்போ இங்கே x1 of tau மட்டும்தான் டவ் பொறுத்து இருக்குது, இது t பொறுத்து இருக்கனால இது வெளியே எடுத்துருங்க. x1 of tau d tau கொண்டு வந்துடுங்க, d tau இன்டகிரேஷன் t ஈக்குவல் டு 0 to t0. இப்போ t இருக்கிறது என்ன, x2 of t minus tau e power of minus jn omega naught t dt. இப்போது let us assume t minus tau இது வந்து ஒரு புது வேரியபிள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் let m equal to t minus tau. ஸோ இந்த இடத்துல இருக்குது மட்டும். அப்போது t equal to என்ன வரும், t equal to m plus tau at t equal to 0. ஏன்னா லிமிட் நம்ம மாற்ற போகிறோம். அப்போது at t equal to 0 m equal to t equal to 0 பண்ண வரும் உங்களுக்கு. t equal to 0 m equal to minus tau. இதுவே at t equal to
t naught upper limit m equal to capital T naught minus tau. அதே மாதிரி இந்த இடத்துல dt equal to dm, ஏன்னா டவுன்றது கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 1/t0 இன்டகிரேஷன் 0 to t0, இது வந்து டவு, ஏன்னா ஃபஸ்ட் இன்டகிரேஷன் x1 of tau d tau இன்டகிரேஷன். இப்போ இது mக்கு மாற்ற போகிறோம். இப்போ t equal to 0 இருக்கும்போது m equal to என்ன, m equal to minus tau. அப்பர் லிமிட்டில் t0 minus tau. x2 of m e power of minus jn omega naught t க்கு பதிலாக m plus tau dt க்கு பதிலாக dm. இப்போ 1/t0 இன்டகிரேஷன், இது வந்து tau 0 to t0 x1 of tau d tau. இப்போ இதை வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக நீங்கள் பிரிச்சுருங்க. இன்டகிரேஷன் m equal to minus tau to, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பீரியட் தான். இன்டகிரேஷன் மேலேயும் கீழே ப்ளஸ் டோவில் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே 0 வந்துடும், இங்கே t0 வந்துடும். அப்போ இதுவும் வந்து ஒரு பீரியட் தான். பட் ஆனால் 0 to t0ன்ற பீரியட் கிடையாது, மைனஸ் tau to t0 மைனஸ் tauன்ற இதுவும் வந்து ஒரு பீரியட் தான். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதுவும் 0 to t0 நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா எந்த பீரியட் வந்தாலும் பீரியாடிக் சிக்னல்ன்றதுனால அதே சிக்னல் தான் கிடைக்க போகுது. அதனால் இப்போது x2 of m இங்கே e power of minus jn omega naught m, அதே மாதிரி e power of minus jn omega naught tau dm. இதில் வந்து tau equal to 0 to t0 x1 of tau d x1 of tau. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து m பொறுத்த இல்லை, இது வந்து கான்ஸ்டன்ட்டு. இந்த இன்டகிரேஷனை பொறுத்த வரையும் m இன்டகிரேஷனை பொறுத்த வரையும் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் jn ஒமேகா நாட் டவுன்றது கான்ஸ்டன்ட், இது வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ e பவர் ஆஃப் மைனஸ் jn ஒமேகா நாட் டவு d டவு இன்டகிரேஷன் 0 to, இது வந்து mல இருக்குது, 0 to t0 x2 of m e பவர் ஆஃப் மைனஸ் jn ஒமேகா நாட் m dm. இப்போ கவனிங்க, இப்போ ஒரு t0 மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு t0 மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு t0 கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு t0 கூட டிவைட் பண்ணுறேன். அப்போ இது பிரிச்சுக்கோங்க, t0 1/t0 இன்டகிரேஷன் tau equal to 0 to t0 x1 of tau e power of minus jn omega naught tau d tau. இங்கே இருக்கிற இன்னொரு t0 1/t0 கொண்டு போயிடுறேன். 1/t0 integration m equal to 0 to t0 x2 of m e power of minus jn omega naught m dm. இப்போ இது மட்டும் பாருங்கள், இது வந்து ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா வித் சிக்னல் வந்து x1 of tau. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா வித் x2 of mன்றது இந்த இடத்துல சிக்னலாக இருக்குது. அப்போ இது என்ன எழுதலாம், நம்ம t0 இது வந்து d1n எழுதலாம் x1 ஆஃப்ன்றது, இது d2n எழுதலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது, இதுதான் இந்த சிக்னல். அப்போது இந்த கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சிக்னல் வந்து கன்வால்வ் பண்ணியிருந்தால் அதனுடைய ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வித் t0 ஃபண்டமெண்டல் டைம் பீரியடோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம அதாவது அடுத்த ப்ராப்பர்ட்டி 8th ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், மல்டிப்ளிகேஷன் இன் டைம் டொமைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷனாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு என்னாச்சு, மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சு வித் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடோட. இப்போ அடுத்தது சிக்னல் மல்டிப்ளை ஆகுது, அதாவது x1 of t x2 of t ரெண்டு மல்டிப்ளை ஆச்சுன்னா ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது அடுத்தது 8th ப்ராப்பர்ட்டி. 8th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இன் டைம் டொமைன். ஸோ இந்த இடத்துல ரெண்டு சிக்னல் எடுத்துக்கிறோம் நம்ம திரும்பவும், x1 of t இதனுடைய ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் d1n, x2 of t ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் d2n. இப்போது தேர்டு சிக்னல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 of t மல்டிப்ளைடு வித் x2 of t. ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன் டைம் டொமைனில் இருக்கிறத. அப்போ இதனுடைய ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் d3n, இது என்னவாக இருக்குன்னா d1n
convolve with d2n. ஸோ இதனோட ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போது ப்ரூஃப் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் வந்து x1 of t x2 of t உடைய ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து நான் வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். d1n d2n ரெப்ரசன்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக வேறு பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 of t has a Fourier series coefficient with cn. அதே மாதிரி x2 of t has a Fourier series coefficient with bn. அப்போது x1 of t எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா summation k equal to minus infinity to plus infinity ck e power of minus jk omega naught t. அதே மாதிரி x2 of t ன்றது இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். m equal to minus infinity to plus infinity bm e power of minus jm omega naught t. இப்போ ரெண்டு சிங்கிள் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ x1 of t multiplied with x2 of t equal to summation k equal to minus infinity to plus infinity ck e power of minus jk omega naught t into summation m equal to minus infinity to plus infinity bm e power of minus jm omega naught t. இப்போ summation நான் ஒன்றா சேர்த்து எழுதுக்கிறேன். m equal to minus infinity to plus infinity summation k equal to minus infinity to plus infinity ck bm e power of minus j m plus k omega naught t. ஏன்னா எக்ஸ்பொனென்ஷியல் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா m plus k ன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதிலிருந்து let us assume some new variable n equal to m plus k. ஸோ n equal to m plus k போடுறேன். ஸோ அப்போ m என்ன இருக்கும், m equal to n minus k. இப்போ நான் m மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். mக்கு பதில் என்ன பண்ண போகிறேன்னா n கொண்டு வர போகிறேன். அதனால் n k அப்படியே இருக்க போகுது, பட் mக்கு பதில் n கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ m equal to n minus k கிடைக்கும். ஸோ அதே மாதிரி லிமிட் பார்த்திங்கன்னா m equal to minus infinity to plus infinity இருக்குது. அப்போது at m equal to minus infinity, ஸோ m equal to minus infinity என்ன கிடைக்கும், n equal to minus infinity தான் கிடைக்கும். அதே மாதிரி m equal to plus infinity கொடுத்தீங்கனாலையும் n equal to mக்கு பதிலாக plus infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா n equal to plus infinity தான் கிடைக்கும். அப்போ லிமிட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதில்ல. அப்போ இதிலிருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். mக்கு பதிலாக n equal to minus infinity to plus infinity, k அப்படியே தான் இருக்க போகுது, k equal to minus infinity to plus infinity ck b mக்கு பதிலாக n minus k e power of minus j m plus k க்கு பதிலாக n jn omega naught t. ஸோ இந்த ஈக்குவேஷனால் கவனிங்க. இப்போது நம்மளோட ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். dn equal to x of t equal to summation n equal to minus infinity to plus infinity dn e power of plus jn omega naught t. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே வந்து மைனஸ் வராது. ஏன்னா இன்டெகிரேஷனில் அது எக்ஸ் ஆஃப் டியில் தான் உங்களுக்கு வரும், சாரி கோஎஃபிஷியன்ட்டில் தான் உங்களுக்கு வரும், இதில் வராது. ஸோ மைனஸ் வராது. அப்போது எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இதுதான் எக்ஸ்பென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனுக்கான ஃபார்முலா இது. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் % dn e பவர் ஆஃப் jn ஒமேகா நாட் t. இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆஃப் டி ஹேஸ் எ ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் பேர் வித் dn எழுதலாம். இந்த dn நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இதை மட்டும் விட்டுட்டு பாருங்கள். அப்போது x1 of t x2 of t has a Fourier series coefficient pair with இந்த coefficient, இதுதான் coefficient. அப்போ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், x1 of t multiplied with x2 of t x1 of t multiplied with x2 of t
has a Fourier series coefficient pair with இதான் வந்து அது coefficient இங்கே எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இதை மட்டும் எடுத்து எழுத போகிறோம் summation k equal to minus infinity to plus infinity ck b n minus k. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வல்யூஷன் இதுவும் வந்து கன்வல்யூஷன் தான், அதாவது டிஸ்கிரிட்டில் இருக்குங்க. அப்போது சி இது எப்படி எழுதலாம்னா cn கன்வல்யூஷன் வித் bn எழுதலாம். இப்போ cn தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், cn தான் நம்ம d1n போட்டிருக்கோம். ஏன்னா x1 of t has a Fourier series coefficient with d1n, அதை நான் cn எடுத்துருக்கிறேன். அப்போது d1n அதே மாதிரி bnக்கு பதிலாக d2n. ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப். ஸோ இந்த கன்வல்யூஷன் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம கன்வல்யூஷன் பார்க்கல, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முன்னே வந்து கன்வல்யூஷன் டைம் டொமைனில் அங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இது ஒரு ஃபார்முலா. ரெண்டுமே கன்வல்யூஷன் தான், பட் ஒன்று வந்து டைம் டொமைன், இன்னொன்று வந்து டிஸ்கிரிட் டைம் டொமைன் சொல்லுவோம், எண்ணில் இருக்குது. ஸோ அது நம்ம பின்னாடி நம்ம கன்வல்யூஷன் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரூஃப் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி. அப்போது டைம் டொமைனில் கன்வல்யூஷனில் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃபோரியர் சீரீஸில் என்னவாக இருக்கும்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கும். இதுவே வந்து டைம் டொமைனில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் உங்களுக்கு வந்து கன்வல்யூஷனில் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ கன்வல்யூஷனும் மல்டிப்ளிகேஷனும் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து அடுத்த 2 ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். 8 ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. அடுத்த 2 ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.